வெல்கம் டு சன்ஷைன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2½ கப் கடலை மாவு, 4 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக இருக்கணும் அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா பவுடர், பெருங்காயத்தூள், அப்புறம் வாழைக்காவை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அரிசி மாவு, அடுத்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்தில் வரணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை அந்த மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. தீயை சிம்மில் வச்சே வேக விடுங்க. இல்லைன்னா மாவு சீக்கிரமாக கரிஞ்சிரும், ஆனால் வாழைக்காய் வேகாது. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, வெங்காயம் எல்லாத்தையுமே மாவில் முக்கி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது டீ, காஃபி கூடலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.